தனுஷின் இட்லி கடை திரைப்படம் நேற்று காலை 9 மணிக்கு தமிழ்நாட்டில் முதல் காட்சி வெளியானது. குறிப்பிட்ட சில தியேட்டர்களைத் தவிர பல தியேட்டர்களில் முதல் காட்சியே டல் அடித்துத்தான் காணப்பட்டது. பிவிஆர் தியேட்டர்களில் எல்லாம் பெரிய ஸ்கிரீன் ஒதுக்காமல் சின்ன ஸ்கிரீன் மட்டுமே ஒதுக்கியிருந்தனர். அதுவும் ஹவுஸ்ஃபுல் ஆகவில்லை என்பதுதான் வருத்தமான ஒன்று. அதே நேரத்தில் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு இருந்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் நேற்று இரவு பல தியேட்டர்களில் பிரீமியர் ஷோக்கள் போடப்பட்ட நிலையில் 8 மணி ஷோ மற்றும் 10 மணி ஷோவும் ஹவுஸ்ஃபுல் ஆனதுதான் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழில் தொடர்ந்து மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள் மற்றும் கன்னட படங்கள் ஓட ஆரம்பித்துள்ளதாகவும், தமிழ் படங்களை பார்க்க மக்கள் பெரிதாக ஆர்வம் செலுத்தவில்லை என்றும், ரசிகர்கள் தியேட்டரில் கொண்டாடும் அளவுக்கான சரியான படங்களை கொடுக்க முடியாமல் கோலிவுட் திணறி வருவதுதான் இதற்கு காரணம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். காலியாக இருந்த இட்லி கடை, தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் நேற்று வெளியானது. ராஜ்கிரண், நித்யா மேனன், சத்யராஜ், பார்த்திபன், அருண் விஜய், ஷாலினி பாண்டே உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். டீசென்ட்டான எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் சத்தமும் இல்லாமல் அகிம்சையை போதிக்கும் படமாகவே இட்லி கடையை தனுஷ் சிறப்பாக இயக்கியுள்ளார். ஆனால் நேற்று பாசிட்டிவ் விமர்சனங்கள் வருவதற்கு முன்னதாக மக்கள் மத்தியில் படத்தை பார்க்கும் ஆர்வம் பெரிதாக இல்லை. முதல் ஷோ பல இடங்களில் காலியாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் பாசிட்டிவ் விமர்சனங்கள் வரத் தொடங்கிய நிலையில் இட்லி கடை படத்துக்கு ரசிகர்கள் படையெடுத்தனர். முதல் நாள் டீசென்ட்டான வசூலை தனுஷ் படம் ஈட்டியது.